நீ வந்தது மழை வந்தது நெஞ்செங்கும் ஆனந்தம் நீ பேசினால் என் சோலையில் எங்கெங்கும் பூவாசம் என் காதல் நீலா என்று வாசல் வரும் அந்த நாள் வந்துதான் என்னில் சுவாசம் வரும். இந்த சேலை ராதாவுக்காக நான் ஆசைப்பட்டு எடுத்தது. இத ராதா கட்டிக்கிட்டா இவ்வளவு அழகா இருக்கும். காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுப்பேனே ஓ காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே ஓ தூக்கங்கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா. இன்னைக்கு ராதாவோட பர்த்டே. அவளுக்கு இந்த சாரிய கிஃப்டா கொடுக்கலாமா? அவ இத ஏத்து போலா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாள் தான். ஆனாலும் இந்த ஊருக்கு பயந்து அவ எத்தனை காலம் அந்த வெள்ளப்புடவையே கட்டிட்டு இருக்கிறது. அவளும் ஒரு பொண்ணு தானே. அவ மனசுலயும் இவ்வளவோ ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனா அவளோட அத்தக்காரி எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. கையில வேற ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிட்டு இருக்கா. அவ தன்னோட வாழ்க்கை முடிஞ்சிட்டு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த குழந்தைக்கு கண்டிப்பா ஒரு தகப்பன் தகுவு. ராதா, உன்னையும் குழந்தையையும் நான் நல்லா பாத்துப்பேன். இன்னைக்கு அவளோட பிறந்த நாள். இந்த நல்ல நாள்ல அவளுக்கு ஆசையா எடுத்த இந்த புடவைய அவகிட்ட கொடுத்து என் மனசுல இருக்கிறதையும் அவகிட்ட சொல்லிட வேண்டியதான். அவ என்ன ஏத்துக்கிறாளோ ஏத்துக்கலையோ அது ரெண்டாவது கட்டம். ஆனா என் மனசுல இருக்கிறத நான் கண்டிப்பா சொல்லிடணும். என் மனசுல இருக்கிற ஆசைய இன்னைக்கு அவகிட்ட சொல்லிடணும். ஆதிரா, அன்னைக்கு உன்னை நான் பொண்ணு கட்டு வந்தப்போ நீயும் அண்ணனும் சேர்ந்து என்னையும் என் குடும்பத்தையும் அவமானப்படுத்தி உங்க வீட்டுல இருந்து உங்களை அவமானப்படுத்தி அனுப்பினீங்க. அது என்னைக்குமே நான் மறக்கல ஆதிரா. உன்னாலையும் அண்ணனாலையும் நான் அவமானப்பட்டது இப்ப வரைக்கும் என் கண் முன்னாடி நின்றுட்டு இருக்கு. உன் அண்ணன் சக்தியால எனக்கு கிடைச்ச அவமானத்தை ஓ மூலமா தாண்டி தீர்த்துக்க போறேன். நீ இன்னைக்கு தனியா வசமா மாட்டிக்கிட்ட ஆதிரா. இன்னைக்கு உன் காலத்துல நான் தாலி கட்டி உன்னை என் பொண்டாட்டி ஆக்குறேன். நீ எனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் உனக்கு நான் கொடுக்குற டாச்சர்ல உன் அண்ணன் வந்து என் காலில் விழணும். டிஎஸ்பி சக்தி வேலை என் காலில் விழுந்து கெஞ்ச வைக்கிறேன்டி. உன் அண்ணன் உன்னை 24 மணி நேரமும் பலத்தை பாதுகாப்போட வச்சிருந்தான். ஆனா இன்னைக்கு நீ மோசமா சிக்கிக்கிட்ட ஆதிரா. கங்காரு தன் பிள்ளைய பாதுகாக்கிற மாதிரி இத்தனை நாளா அவன் உன்னை பாதுகாத்துட்டு இருந்தான். இன்னைக்கு அந்த சக்தி எப்படி உன்னை வந்து காப்பாத்துறான்னு நானும் பாக்குறேன்டி. இன்னைக்கு நீ என் பொண்டாட்டி ஆகுறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த நாள் வராதாண்டுதான் இத்தனை நாளா நான் காத்திருந்தேன். இன்னைக்கு தான் எனக்கு நல்ல காலம் வந்திருக்கு. இந்த கோயில் சன்னிதானத்துக்கு முன்னாடி உன் கழுத்துல நான் தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்குறேன்டி. யார் இவன்? இவன் என்ன நம்ம ஆளு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான்? அட பாவி, நானே அவளை கரெக்ட் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணிடலாம்னு பார்த்தா இவன் யாரு நடுவுல? நம்ம அம்முக்கு இவன் தாலி கட்ட பாக்குறான். டேய் என்ன டேய் என்னடா பண்ற? ஒரு பொண்ணுக்கு தெரியாம அவ காலத்துல தாலி கட்ட பாக்குறியே, உனக்கு புக்கமா இல்லையா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி கேவலமான காரியத்தை பண்ணுவ? நான் அப்படித்தானே பண்ணுவேன். இன்னைக்கு என் கையால உன் காலத்துல தாலி ஏறுண்டி. இன்னைக்கு உன் காலத்துல தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்குண்டி. தைரியம் இருந்தா இவ காலத்துல இப்ப தாலி கட்டுறா பாக்கலாம். ஏய் யாரா நீ? எதுக்குடா உங்க பிரச்சனைக்குள்ள நீ தலையிடுற? உனக்கு இந்த பிரச்சனைக்கும் எதுவுமே சம்பந்தம் இல்ல. தேவையில்லாம இதுக்குள்ள மூக்க நுழைக்காத. இது எனக்கும் ஆதராக்கும் உள்ள பிரச்சனை. நீ எதுக்குடா மூக்க நுழைக்கிற? இந்த விஷயத்துல நீ தலையிடாம ஒதுங்கி போடுறதா உனக்கு நல்லது. இன்னைக்கு இவ காலத்துல தாலி கட்டி இவளை நான் என் பொண்டாட்டி ஆக்கியே தீர்வேன். நீ குறுக்க வராதடா. மீறி வந்த என்னடா பண்ணுவ? ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்ட பாக்குற, இது தப்புன்னு உனக்கு தெரியாதடா? அப்போ சரியோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை பத்தி எனக்கு தேவையும் இல்ல. என் பகையை தீர்த்துக்கிறதுக்கு இவ கழுத்துல நான் தாலி கட்டியே ஆகணும். நீ தள்ளிப்போ, மரியாதையா ஒதுங்கி போயிடுறா. ஏய், உனக்கு துணிவிருந்தா என் அண்ணன் கூட இருக்கும்போது தாலி கட்டுவியா நீ? அதுக்கு உனக்கு பயம். ஒழுங்கு மரியாதையா பிரச்சனை பண்ணாம போயிரு. இது மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, எனக்கு தாலி கட்ட வந்த அந்த 2 கையும் உனக்கு இருக்காதுடா. எங்க பாருடி ஆதிரா, என் மனசுக்குள்ள பகையை வளர்த்து விட்டதே நீங்க 2 பேரும் தான். உன் கழுத்துல தாலி கட்டுறது உன்னையும் அண்ணனையும் பழி வாங்குறதுக்கு தாண்டி. ஆதிரா, இன்னைக்கு உன்னை சொந்தமாக்காம நான் விட மாட்டேன். ஏய் என்னடா உன் இஷ்டத்துக்கு என்ன அடிச்சுட்டே இருக்க? வாய முறை புறம்போக்கு. உன்னோட பகைக்கு ஒரு பொண்ணோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? இதுதான் உன்னோட ஆம்பளத்தனமா? ஏய் நீ ஃபர்ஸ்ட் யாரா? இவளுக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? இவளுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? என்ன கேட்ட? இவளுக்கு எனக்கும் என்ன சம்பந்தம்? என்ன கண்டிப்பா உனக்கு சொல்லணுமா? அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. இவ்வளவு தூரம் அவளுக்காக நான் பேசுறேன்னா she is my wife. இவ காலத்துல 3 முடிச்சு போட போறது நான் தான்டா. ஆதிரா எனக்கு சொந்தமானவ. எனக்கு மட்டும்தான் அவ சொந்தமானவள். புரியுதா? இவ அண்ணனை பற்றி உனக்கு தெரியுமாடா? இவளை நீ கட்டிக்கணும்னா இவ வீட்டுல வீட்டோட மாப்பிளையா இருக்கணும். இந்த கண்டிஷனுக்கு சம்மதிச்சு தான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? அது என்னோட பர்சனல். எல்லாம் தெரிஞ்சுதான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுதான் உனக்கு லாஸ்ட். இவளை பழி வாங்குற எண்ணத்துல இவ பக்கத்துல நீ நெருங்கினேன் பை சுட்டு பொசிக்கிறேன். இன்னும் என்ன நினைக்கிறா? போடா. ஆதிரா எனக்கு தாண்டா. இவளை நீ எப்படி சொந்தமாக்குறேன்னு நான் பாக்குறேன். இவளை வச்சுதான் நான் அந்த சக்தியை பழி வாங்கணும். அவனை வீழ்த்துறதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் இவ மட்டும்தான். இவ கழுத்துல தாலி ஏறினா அது என் கையால மட்டும்தான். இல்ல
ஒண்ணு இவ எனக்கு சொந்தமாகணும், இல்ல இவளை யாருமே சொந்தமாக்க முடியாத அளவுக்கு இவளை மேலோகத்துக்கே அனுப்பி வச்சிருவேன். தேங்க்ஸுங்க. எதுக்கம்மணி? இல்ல நீங்க மட்டும் சரியான நேரத்துல வரணும்னா அவன் இன்னைக்கு என் கழுத்துல தாலி கட்டியிருப்பான். அவன் என் கழுத்துல தாலி கட்டியிருந்தா என் வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். என் வாழ்க்கையை காப்பாத்தினதுக்கு தான் தேங்க்ஸ். அம்முக்குட்டி, இதுல இருந்து கடவுளே என்ன நிக்கிறார் பாத்தியா? உன் கழுத்துல இந்த டாக்டர் தான் தாலி கட்டணும்னு எழுதி இருக்கு. ஒத்துக்க மாட்டியே? அப்படியெல்லாம் இல்ல. என் அண்ணாவோட கண்டிஷனுக்கு எப்பவுமே நீங்க ஓகே சொல்ல மாட்டீங்க. அப்படி இருக்கல நான் உங்களுக்கு சொந்தமாகவே மாட்டேன். சும்மா கற்பனையே வளர்த்துக்காதீங்க. நான் இப்பவும் இந்த கடவுளை சாட்சியா வச்சு சொல்றேன், உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். அதை யாராலும் மாத்த முடியாத அம்முக்குட்டி. பாத்தியா, கடவுளே என் பக்கம் தான் இருக்காரு. போங்க. அம்மு, யார் அவன்? ஏதோ ஒன்று பழி வாங்குறது பார்க்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான். உனக்கும் அண்ணனுக்கும் இவனுக்கும் என்ன பிரச்சனை? சொல்றேன், வெளியில போய் இருந்து பேசலாமா? உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே, ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய். உன்னுறவென்பது யுக யுகங்களை கடந்தது தானே. உன்ன போல ஒருத்தரை நாம் பார்த்ததே இல்ல, அவசரம் பார்த்து வானம் கூட குறுகுமே மெல்ல. வினோத், ஏண்டா என்ன விட்டுட்டு போன? சொல்லுடா. ஒரு பிறந்த நாளுக்கும் உன்னோட விஸ் தான் நான் முதல் எதிர்பார்ப்பேன். அதே மாதிரி என்னோட ஒரு பிறந்த நாளுக்கும் முதல் விஸ் பண்றது நீ தான்டா. ஒரு பிறந்த நாளுக்கும் என் கூட நீ இருப்பேன்னு சொன்னியடா. ஏண்டா என்ன விட்டுட்டு போன வினோத்? நீ இல்லாம இந்த வாழ்க்கையை என்னால வாழவே முடியல வினோத். நீ இல்லாத வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானதுண்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்டா. நீ விட்டுட்டு போன இடத்த நான் நிரப்பிட்டு இருக்கேன். நீ இல்லாதது எனக்கு ரொம்ப கொடுமையா இருக்குடா வினோத். என்கிட்ட திரும்பி வந்துடுடா. நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நானும் உன் கூட வந்திருப்பேன்டா. ஆனா என் வயித்துல உன் குழந்தை வளர்ந்துட்டு இருந்துச்சு. அதனாலதான் இப்ப வரைக்கும் நம்ம குழந்தைக்காக மட்டும்தான்டா நான் உசுறு வாழ்ந்துட்டு இருக்கேன். வினோத், வினோத், இவ உன்னோட குழந்தையடு நீ நம்புறதானேடா. இவ உன்னோட குழந்தையடு நீ நம்புறதானே வினோத். அது போதும் எனக்கு. பாரு வினோத், உன்னோட பொண்ணு இவதான்டா. இவளை பார்க்காமலேயே நீ போய் சேர்ந்துட்ட. இவளை உன் கையில வாங்குறதுக்காக நீ எவ்வளவு வாங்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஆனா அந்த கடவுள் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போட்டுட்டார் பாத்தியா? ஆமாண்ண தங்கம், இவர் தாண்டா அப்பா. உன் அம்மாவுக்கும் சரி இந்த ஊருக்கும் சரி நான் தப்பானவளை தாண்டா தெரியுறேன். உன் அம்மாவுக்கு என்னையும் நம்ம குழந்தையையும் சுத்தமா பிடிக்கலடா. உன் அம்மாவை என் அம்மா போல தாண்டா நான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா அவங்க வெறுப்பை மட்டும் தாண்டா காட்டிட்டு இருக்காங்க வினோத். அவங்க என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் நான் அதை தாங்கிப்பேன். ஆனா இவ சின்ன குழந்தைடா. இவளை கஷ்டப்படுத்துறது என்னால பாத்துட்டு பொறுமையெல்லாம் இருக்க முடியாது வினோத். இவ யாருக்கோ பிறந்த குழந்தைன்னு சொல்லி ரொம்ப காயப்படுத்துறாங்கடா. என் குழந்தை மனசுலயும் அதையே விதைச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவளுக்கு அறியாத வயசு. என் பொண்ணுக்கு அறிவு வார நேரத்துல அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா என் பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகுமென்று பயமா இருக்கு வினோத். இவ வயசுல இருக்கிற குழந்தைங்க அப்பாவை கேட்டு அடம் பிடிப்பாங்க. ஆனா என் குழந்தை என்கிட்ட அந்த மாதிரி கேட்டதே இல்லடா. இவளுக்கு அறிவு வார நேரத்துல அப்பாவை கேட்டான்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ என் கூட இருக்கும் வரைக்கும் என்ன நல்லா பாத்துக்கிட்டடா. ஆனா இன்னைக்கு உனக்காகவும் உன்னோட அன்புக்காகவும் உன்னோட காதலுக்காகவும் உன் பொண்டாட்டி நான் வேங்கிட்டு இருக்கேன்டா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ எனக்காக திரும்பி வந்துட மாட்டியான்னு ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேங்க. நான் அமௌண்ட் நேற்று வந்தா இங்க வேற ஒன்றும் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல நான் இந்த பட்டு சாரியா ராதாக்கு கொடுக்கறது அவன் மனசை காயப்படுத்தின மாதிரி ஆகிடும். ஏற்கனவே மனசுன்னு வந்து போய் தான் இங்க வந்து அழுதுட்டு இருக்கா. மேலும் அவளை நாமளும் கஷ்டப்படுத்த வேணாம். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இந்த சாரியை கொடுத்துக்கலாம். ராதா, சக்தி, குழந்தையையும் வச்சுட்டு என்ன பண்றீங்க? அது வந்து சக்தி, இன்னைக்கு உன்னோட பர்த்டேன்னு எனக்கு தெரியும் ராதா. எல்லா பர்த்டேக்குமே என் பினோ என் கூட இருப்பான்னு சத்தியம் பண்ணான். ஆனா எப்படி என்னையும் குழந்தையையும் பாதியிலேயே தவிக்க விட்டு போவானுட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு அவனோட ஞாபகமா இருந்தது சக்தி. அதனாலதான் அவன் சமாதியில வந்து அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா எனக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சக்தி. அதனாலதான். ராதா, நான் உனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டு தானே. நான் அப்படி கேட்கறேன், தப்பா எடுத்துக்காத. குழந்தையோட எதிர்காலத்துக்காக நீ ஏன் இன்னொரு லைஃபை அமைச்சுக்க கூடாது? குழந்தையோட எதிர்காலத்துக்கு மட்டும் இல்ல, உனக்கும் வயசு இருக்கிறதா. நீ எதுக்காக இன்னொரு லைஃபை ஏத்துக்க கூடாது? என்ன கேட்கிற சக்தி நீ? என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் என்னோட வினோத்துக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன்டா. என் மனசுல என் புருஷன் தான் என்னைக்குமே இருப்பாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல சக்தி. அவனுக்காக வாழ்ந்து அவனுக்காகவே நான் என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டேன். என்னோட லைஃப் அண்ணா அது என் பொண்ணு மட்டும்தான். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையவே இழந்துட்டு நிக்கிறேன் சக்தி. இதுல இன்னொரு வாழ்க்கையெல்லாம் என்னால
என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத சக்தி. எனக்கு எல்லாமே என் வினோத் மட்டும்தான். என் மனசுல அவர் மட்டும்தான்டா சுமந்துட்டு இருக்கேன். அவர் மட்டும்தான் என் உலகம். என் வினோத் இப்ப வரைக்கும் என் கூட இருக்கான்ற நம்பிக்கையில தான் என் குழந்தைய நான் கைவிடாம வளர்த்துட்டு இருக்கேன்டா. எனக்கு எவ்வளவு சித்திரவதை நடந்தாலும் என்ன அசிங்கம் வந்தாலும் அதை என் பொண்ணுக்காக நான் தாங்கிப்பேன் சக்தி. உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது ராதா. ஆனா சின்ன பொண்ணு இப்ப அறியாத வயசு. நாளைக்கே அவளுக்கு அறிவு வந்து அப்பாங்கன்னு கேட்டா அப்பா இல்லையாண்டா சொல்லுவ. குழந்தை எங்கி போயிடாதா ராதா? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அவளுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதுதான். என் பொண்ணு என்ன கஷ்டப்படுத்த மாட்டாடா. இது வரைக்கும் அவ அப்பாவை தேடினதே இல்ல. இப்ப அவ குழந்தடி, அறியாத வயசு. நிறைய நேரம் அவ என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. சோ இப்போதைக்கு அப்பா பாசம் தெரியாது அவளுக்கு. அவ வளர்ந்து வர நேரத்துல யாராவது ஏதாவது சொல்லி அவ மனசை காயப்படுத்தினா அப்ப என்ன பண்ணுவாரதா? இது நான் குழந்தைக்காக மட்டும் சொல்லல, உனக்கும் சின்ன வயசுதான். உன்னோட மனசை மாத்திக்கிட்டு ஒரு லைஃப் அமைச்சுக்க பாரு. உனக்கு கண்டிப்பா ஒரு துணை வேணும்ன்றதா. இந்த உலகம் இப்ப பொல்லாதது. பொம்பளை பிள்ளைய கையில வச்சிருக்கிற நீ தனியா இருக்கிறது உனக்கும் சேஃப்டி இல்ல, குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல. அதுக்காகத்தான் நான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சக்தி, என்னால என் பொண்ணை வளர்க்க முடியாதுன்றியா? கண்டிப்பா என்னால என் பொண்ணை தனியா வளர்த்துக்க முடியும்டா. உன்னால அனுபவ தனியா வளர்க்க முடியாதுன்னு நான் சொல்ல வரல. நீயும் வேலைக்கு போற, நீ 24 மணி நேரமும் குழந்தையோட பாதுகாப்பு உன் கையில இருக்காரதா? ஏன் இந்த பிள்ளையோட பாட்டி கூட இவளுக்கு பாதுகாப்பா இல்ல? ஓமா இல்லையா? ஆமா சக்தி, அவங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணான்னு தெரியல சக்தி. என் மேலேயும் என் குழந்தை மேலேயும் அவ்வளவு வெறுப்ப கொட்டிட்டு இருக்காங்க. அத்தை கொடுக்குற கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியும்டா. ஆனா என் குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு, அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல சக்தி. ராதா அழாத. இப்படியே கடைசி வரைக்கும் உன்னோட லைஃப் இருந்துடாது. கண்டிப்பா உன்னோட லைஃப் கண்டிப்பா மாறும் ராதா. நீ மனசை தளர விட்டுட்டீங்கன்னா குழந்தைய உன்னால வளர்க்க முடியாது. மனசை விட்டுறாம தைரியமா இரு. ராதா அழாத. நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அழாத. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நான் செய்யறதுக்கு இருக்கேன். எனக்கு நீ ரொம்ப நல்ல நண்பன்டா. ஆனா உன் கூட பழகுறதுக்கு கூட எனக்கு பயமா இருக்கு. எங்க அத்தை உன்னையும் சேர்த்து வச்சு பேசிடுவாங்களோன்னு பயமா இருக்கு சக்தி. பேசினா பேசிட்டு போட்டோம். அடுத்தவன் பேச்சுக்கெல்லாம் காது கொடுத்துட்டு இருக்காத நீ. புரியுதா ராதா? நீ முதல்ல உன்னை மாத்திக்கோ ராதா. அடுத்தவங்க பேசுறத காது கொடுத்து கேட்காத முதல்ல. ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமை போலே விலகாத நிலை எங்கும்